Hi students, 12th standard accountancy chapter 5 admission of the partner la illustration 19 பார்க்கலாம். Arun, Babu and Charles are partners sharing profits and losses equally. They admit Durai into the partnership for 1/4 share in future profit. The goodwill of the firm is valued at 36,000 and Durai brought cash for his share of goodwill. The existing partners withdraw half of the amount of their share of goodwill. Pause necessary journal entries on assumption that the fluctuating capital method is followed. என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அருண், பாபு, சார்லஸ் 3 பேருமே ஓல்டு பார்ட்னர். அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை ஈக்குவலாக ஷேர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்புறம் என்ன செய்யறாங்க, துரைங்கிற நியூ பார்ட்னரை ஃபேர்ம்குள்ள அட்மிட் பண்றாங்க. துரையோடைய ஃபியூச்சர் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1/4 கொடுத்துட்டாங்க. அடுத்தது இந்த ஃபேர்மோடைய குட்வில், டோட்டல் குட்வில் 36,000 சொல்லியிருக்காங்க. மொத்த குட்விலோட மதிப்பு ஃபேர்முடைய பார்ட்னர்ஷிப் ஃபேர்முடைய மொத்த குட்விலோடைய மதிப்பு 36,000. இதுல நியூ பார்ட்னருடைய பங்கு எவ்வளவு, அதை மட்டும் தான் அவர் கொண்டு வரணும். நியூ பார்ட்னருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த ரேஷியோ பிரகாரம் அவர் குட்விலே எடுத்துட்டு வராரு. அவருடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1/4 அலாட் பண்ணியிருக்காங்களா. அப்போ மொத்த குட்விலோடைய மதிப்பு 36,000 அவருடைய பங்கு 1/4 கால்குலேட் பண்ணோம்னா 36,000 டிவைடட் பை 1/4, 1/4 is 4, 9 4s are 36 இல்லையா? அப்போ 36, அப்போ 9,000 rupees துரைங்கிற நியூ பார்ட்னருடைய குட்வில் மதிப்பு எவ்வளவு கொண்டு வராரு, 9,000 ரூபாய் கொண்டு வராரு. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த 9,000 ரூபாய் ஃபேர்முக்கு கொண்டு வராரா, அப்போ ஃபேர்முக்கு 9,000 வருது, கேஷ் வருது. என்ன என்ட்ரி போடுவீங்க, எப்படி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவீங்க, என்ன ஃபார்மேட்டு, கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் ஆர் 9,000 rupees டு ரெஸ்பெக்டிவ் ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா? அப்போ ரெஸ்பெக்டிவ் ஓல்டு பார்ட்னர்ஸ் யார் யாரு, அருண், பாபு, சார்லஸ், அவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதணும். ஸோ இந்த குட்வில் 9,000 rupees எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க, சாக்ரிஃபைசிங் ரேஷியோல தான் எடுக்கணும் இல்லையா? சாக்ரிஃபைசிங் ரேஷியோல கொஸ்டின்ல கொடுக்கலைன்னா ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை தான் நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோவா அசீம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஓல்டு பார்ட்னர்ஸ் ஓல்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னது, ஈக்குவல்னா குட்வில்லையும் அவங்க ஈக்குவலா தான் எடுத்துப்பாங்க. அப்போ குட்வில் 9,000 rupeesனா 9,000 × 3 டிவைடட் பை 3 எவ்வளவு, ஒரு 3 பார்ட்னர் இல்லையா, ஈக்குவலா எடுக்கிறாங்க இல்லையா? அப்போ 9,000 டிவைடட் பை 3னா ஒவ்வொரு பார்ட்னருக்கும் 3,000 குட்வில் ஷேர் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி என்ன, குட்வில் ஃபார்முக்குள்ள வருது, நியூ பார்ட்னர் கொண்டு வராரு, அவருடைய பங்கு 1/4 ஷேருக்கு 36,000 மொத்த குட்வில் 9,000 வருது. அப்போ பேங்க் அக்கௌண்ட் ஆர் 9,000 rupees டு ரெஸ்பெக்டிவ் ஓல்டு பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட் 3,000 ஈக்குவலா ஷேர் ஆகுது. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொடுக்காதனால ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் எடுக்கிறோம், ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஈக்குவல். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டோம். ரெண்டாவது ஜேர்னல் என்ட்ரி என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னா, the existing partners withdraw half of the amount of their share of goodwill. அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இது வந்துருச்சுங்களா, குட்வில்ல அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல போட்டாச்சு. நியூ பார்ட்னர் எடுத்தோம் அந்த குட்வில்ல ஈக்குவலா அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல. இப்போ எக்ஸிஸ்டிங் பார்ட்னரு half of the குட்வில், அவங்க பங்குல இருக்கிற குட்வில்ல இருந்து half of the குட்வில் தான் வித்ட்ரா பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ என்ன என்ட்ரி, இது நல்லா தெரியும் நமக்கு, ரிவர்ஸ் என்ட்ரி தான் எழுதுவோம். பேங்க் அக்கௌண்ட் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னா வித்ட்ரா குட்வில்னாலே நம்ம என்ன செஞ்சிருவோம், ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதிடுவோம். ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். ஓல்டு பார்ட்னர்ஸ் யார் யாரு, அருண், பாபு, சார்லஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். எப்படி குட்வில்ல வித்ட்ரா பண்றாங்கன்றது தான் நீங்க அண்டர்லைன் பண்ணணும். அவங்க ஆஃப் ஆஃப் த குட்வில் தான் வித்ட்ரா பண்றாங்க. அவங்களுடைய பங்குல இருக்க குட்வில்ல இருந்து half of the ஷேர் தான் எடுக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய பங்குலையும் 3,000 ஷேர் ஆஃப் குட்வில் இருக்கா, அதுல ஆஃப்னா எவ்வளவு, 1,500. அப்போ ஒவ்வொரு பார்ட்னரும் எவ்வளவு எடுக்கிறாங்க, 1,500 வித்ட்ரா பண்ணிட்டாங்க. டு பேங்க் அக்கௌண்ட்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணா 4,500 ரூபாய் வருது. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.